விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய பாஜக அரசு கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து சுயலாபம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. பார்ட்டி ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வைக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாயிட்டார் விஜய். ஏன்னா அவருக்கு பாதுகாப்பு தேவைங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. திமுக அரசாங்கம் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா ஏன் உளவுத்துறை ரிப்போர்ட் போட போகுது? உடலில் நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே கொழுப்பு இருக்கும், ஆனால் இது வந்து பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக விஜய் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஒரு நாள் கூட ஏற்றுக்கிட்டது கிடையாது. சீமா வந்து அரசியல் களத்தை எதுக்காக நிற்கிறாரு? 8% ஓட்டு வாங்கி மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறிட்டாரு. ஊர்கா போடவா? மக்கள் அம்பரா இருக்கிறாங்க. மக்கள் ஒரு தீர்ப்பை 2026 கொடுப்பாங்க. விஜய் ஆட்சி கட்டில் கொண்டு வருவாங்க. விஜய் வந்த உடனே ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா? மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான திட்டம், திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவான திட்டம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கல்ல 2 மாங்காய், ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தணும்னு. நீங்க நடத்த வந்தானே, உங்க கொள்கை அதுதானே. தெலுங்கானால நடத்திட்டாங்களே, 50 நாள்ல நடத்திட்டாங்களே, திமுக ஏன் நடத்தாம இருக்கிறீங்க? நான் ஸ்டாலினையும் உதயநிதியும் பார்த்து கேட்கிறேன். விஜய்னா பயத்துல இருக்கீங்களே. விஜய்க்கு மாநாடுக்கு பர்மிஷன் கிடையாது, செயற்குழுக்கு பதிவு கிடையாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் மற்றும் தாவேகா ஆதரவாளர் திரு முஸ்தபா அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? விஜய் அவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து வழங்கியிருக்கு. இந்த பாதுகாப்பு என்பது விஜயை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? அது என்னன்னு கேட்டிங்க சார், வைப்பிரிவு பாதுகாப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 79 பேர் கொடுத்துருக்குறாங்க. 79 பேரும் மோடி கையகப்படுத்த நினைப்பாருன்றது எனக்கு புரிதல் இல்லை இது வரைக்கும். ஆமாம், இந்தியா புறம் கொடுத்துருக்குறாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்னொன்று பார்த்தா நடிகர், பெரிய பெரிய நடிகர்கள் கொடுத்துருக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூடுறார்களோ, செலிப்ரிட்டியாக இருக்கிறார்களோ, மக்கள் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கூட்டத்தின் நெரிசலில் சிக்கிறார்களோ, அப்போ இருக்கும்போது அந்த மாதிரி ஆளுகள்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்துருக்காங்க தான் நினைக்கிறேன். Y+ கூட கொடுத்துருக்குறாங்க. அவர் எதிர்கட்சி தலைவருங்க. அதான் சொல்கிறேன், எதிர்கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்குறாங்க. விஜய் வந்து ஒரு பார்ட்டியோட லீடர். இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அடுத்த மாதம் நான் மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்கிறார். மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் விவசாய நிலத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி போகும்போதும் எவ்வளோ கூட்ட நெரிசல், அவர் மாநாடு நடத்தும் போது எவ்வளோ கூட்ட நெரிசல், இப்போ தொடர்ச்சியாக வந்து பொதுக்குழு வர நடத்த போகிறார். அப்போ இவ்வளோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை வைக்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாயிட்டார் விஜய். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து இப்போ எதிர்ப்புகள் இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தாக்குதல் உள்ளாக்கப்படுவார். இதை வந்து விஜய் கேட்டிருந்தா பரவாயில்ல. இது வந்து உளவுத்துறை தகவல் சொல்லுது. என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பாதுகாப்பு தேவைங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. திமுக அரசாங்கம் ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா ஏன் உளவுத்துறை ரிப்போர்ட் போட போகுது? அவங்கள்ட்ட இன்டெலிஜென்ட் இருக்காங்கல்ல, அந்த அடிப்படையில் வந்து ஐபிஇ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு போல் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த கால சூழலில் அது தேவை என்று பாதுகாப்பு வீரர்கள், காவல்துறை, உளவுத்துறையில் கருதுகிறாங்க. கண்டிப்பாக கொடுக்கும்போது ஏற்றுத்தான் ஆகணும். ஆனால் அதே சமயம் அதிமுக துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய பாஜக அரசு கொடுக்குது அப்படின்னா அவங்க வந்து சுயலாபம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க. இது வந்து விஜய் தங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட இருக்கலாம். முனுசாமி பழக்கப்பட்டவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாஜக வந்து சுயநாபத்தோடு தான் அவங்க கூடவே பயணிச்சிச்சு. அதிமுக வந்து கையகப்படுத்துவதற்காக அதிமுக அதெல்லாம் முனுசாமிக்கு தெரியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். அந்த முனுசாமி போன்றவர்கள், அந்த அதிமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தான் டேடியை மோடின்னு சொன்ன நிகழ்வுலாம் நம்ம பார்த்தோம். அதே பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி வந்து EPS OPS ஆம்பளையான்னு கேட்கும்போது வாய்மூடிய அமைதியாக இருந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட நிழலை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுனால உங்களை அதிமுகவை வந்து ரொம்ப கேவலமாக விமர்சித்தாங்க. அதிமுகவை கூடியே இருந்து அழிச்சாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா OPSம் தினகரன் போன்றவர்கள்லாம் வந்து பாஜக ஆதரவு நிலையில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் எந்த இடத்துலையும் பாஜகவை காலரை தூக்கிட்டு விமர்சித்த மாதிரி நம்ம பார்க்கல. நீங்கள் வந்து எஸ்பி கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, எந்த காலத்துலையும் கூட்டணி இல்லைங்கிறாருல. சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன அப்படி ஒட்டோட உறவோட இருக்கிறீங்களா?
என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு வக்ஃப் போர்டு மசோதா வந்துச்சு, எப்படி ஒட்டோட உறவோட இருக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி பாஜக அரசாங்கத்தை எப்படி ஓங்கி அடிச்சார்? நான் பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு மோடியா லேடியான்னு கேட்டாங்க ஜெயலலிதா அம்மா. எடப்பாடி பழனிசாமி கேட்க துணிவு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி கேட்க தைரியம் இருக்கா? நான் கேட்குறேன் சார், இன்னைக்கு என்ன எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்க கூட சொல்லிட்டாங்க பாஜகனால தான் நம்ம தோற்று போயிட்டோம்னு சொல்லி. சிவி சண்முகம் போன்றவர்கள், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? பாஜகவை விமர்சித்தவங்களெல்லாம் பார்ட்டியிலேருந்து நீக்கின நிகழ்வுலாம் அதிமுக வரலாறு நடந்த கூடலாம் நம்ம பார்த்தோம். அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூடையே இருந்து கழகங்கள் தமிழகம் சொல்லி தாரக மந்திரமாக வச்சிருக்குது ஆர்எஸ்எஸ் பாஜக. அவங்க கூட தானே பயணிச்சிங்க, அவங்க கூட தானே பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க கூட தானேங்க பயணிக்க போறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு செக் வைக்கிறாங்களா இல்லையா? இரட்டை இலையை தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் எப்படி எடப்பாடிக்கு சிங்க அடிச்சுட்டு இருந்தது பாஜக, இன்னைக்கே எடப்பாடியை எதிர்க்கிற மாதிரி காட்டுது. அப்போ எதுக்குள்ளே பணியாக வைக்குது உங்களை? நீங்கள் எதுக்குள்ளே பணியை போகிறீங்க? எஸ்பி வேலுமணி எதுக்கு ஜக்கி வாக்சுதானோட லிங்க்ல இருக்கிறாரு? ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் நிர்வாகியை பார்க்குறாரு? இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புலாம் வந்து இது மாதிரி கனெக்ஷன் வைக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கல, இந்த மாதிரி கனெக்ஷன் வைக்கலாமா? சொல்லுங்கள் சார். ஒருத்தர் கூட்டம் கூடும் போது வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு தலைவருக்கு தேவைப்படுது, அவர் பெரிய சினிமாவில் பிரபலமானவர், மக்கள் பிரச்சனையை பார்க்க போகிறாரு. இங்கே இருக்கின்ற கையாளாகாத திமுக அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க முடியல, அவங்க இன்டெலிஜென்ஸே சொல்லுது. அப்போ பாதுகாப்பு வேணும்னு கொடுக்குறாங்க. இதுக்காக நீங்கள் பாஜகவோட லிங்க்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் தலைக்கும் காலுக்குள்ள வந்து முடிச்சு போட்டுருக்கிறீங்க. நீங்கள் கூடையில பயணிச்சிங்க, ஒரே தட்டில சாப்பிட்டீங்க. அப்போ உங்கள் கூட தான் லிங்க்ல இருக்காங்கன்னு சொல்லி நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களை நம்பலைங்க. அதிமுக ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு முத்திரை குத்தி போச்சு. அதனால இன்னைக்கு வந்து யாரும் நம்ப மாட்டீங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் உருண்டாலும் நான் பாஜகவை எதிர்க்கிறேன், மோடியை எதிர்க்கிறேன், அமித்ஷாவை எதிர்க்கிறேன், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் ஜெயலலிதாவை நம்பினாங்க. உங்களை நம்புவாங்களா? உங்களுக்கு நம்புறதுக்கு தகுதி கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வாக்கை ஏன் இழந்து நிற்கிது அதிமுக? ஏன் அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சிருக்கு? முனுசாமி இதெல்லாம் சிந்திக்கணும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாரு, உடலில் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே கொழுப்பு இருக்கும், ஆனால் இது வந்து பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி டைரெக்டாக விஜயை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன? அது இது வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் இல்லாத பேச்சு. சீமானுக்கு வந்து வாய் கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா சீமான் வந்து தொடர்ச்சியாக வந்து தன்னை காட்டுவதற்காக, தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக, என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஒரு நாள் கூட ஏற்றுக்கிட்டது கிடையாது. சீமான் வந்து அரசியல் களத்தில் எதுக்காக நிற்கிறாரு? 8% ஓட்டு வாங்கி கட்சி அங்கீகாரம் பெற்று ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறிட்டார். ஊர்கா போடவா? அந்த 8% ஓட்டு 7% வாங்கி என்ன ஊர்கா போடவா? இல்லை என்ன செருப்பு தைக்கவா சீமானு? எதுக்கு சார்? எதுக்கு அந்த ஓட்டை வாங்கி என்ன பண்ண போறீங்க? நீங்க அரசியல் களத்தில் நிற்கிறீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் வந்து எம்எல்ஏவோ உங்க பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியாகவோ இல்லை நீங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தனியாக நின்று முதலமைச்சரான இந்த நாட்டு மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க உங்களை நம்பி வர மக்கள் இன்னைக்கு எல்லாம் உங்களை வந்து குண்டு குண்டா போயிட்டு இருக்கிறாங்க. சீமானை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா கடலில் வந்து விழுறது கூட சரியா இருக்கும். இவரை நம்பி எல்லாம் பார்த்தீங்களா? அங்கேருந்து ஒன்றா திமுக சைடு போனது, இந்த சைடு அதிமுக சைடு போனது நம்ம பார்த்தோமே. நீங்கள் ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் வெளில வந்தாங்களே. அப்போ சீமானை வந்து கூட இருக்கிறவங்களே நம்பலை. நீங்கள் வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாய்ச்சவடாலாம் நீங்கள் பெரியாரை விமர்சனம்லாம் பார்த்தோமே. அவ்வளோ ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே இல்லையே சார். என்ன இருக்குது? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு ஆதாரம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதே சீமான் அவர்கள் நீங்கள் வந்து பணக்கொழுப்பை வைத்திருக்குன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்கிறீங்க? விஜயை பார்த்து சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மம்தாவை பார்த்து சொல்கிறாரு, ஸ்டாலினை பார்த்து சொல்கிறாரு, நிதிஷை பார்த்து சொல்கிறாரு, காங்கிரஸை பார்த்து சொல்கிறாரு. எல்லாமே அதே யுக்தியை தாங்க கையாளுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ யாரை பணக்கொழுப்புன்றாரு? மோடியை சொல்கிறாரா? ஸ்டாலினை சொல்கிறாரா? எல்லாருக்கும் சேர்ந்து விஜய் தம்பிங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி வந்து அரசியலில் நாகரிகம் இல்லாமல் பேசாதீங்க, வாய் கொழுப்போட பேசாதீங்க. ஏன் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து உங்கள் பார்ட்டியில் வந்து இந்த யுக்தியை கையாளவே இல்லையா? சீமான் சொல்ல முடியுமா? நான் பார்ட்டி ஆரம்பிச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்து இந்த யுக்தியை நான் கையாளன்னு சொல்ல முடியுமா? நீங்க கையாளலையே. 2016, 19, 21, 24 4 பொது தேர்தலில் போட்டிட்டு 4 பொறுப்பு டெபாசிட் இழந்தாரு. அது அப்புறம் வச்சுக்கலாம். நான் கேட்குறேன் சீமான், நான் செய்யலாங்க, நீங்க செய்யணும்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ ஆதாரம் வெளில வருதுன்னு பாருங்க. சொல்லுங்க சீமானை சொல்லுங்க. சீமான ஆதாரம், சீமானை வந்து வெளியே மேடையில சொல்லுங்க. நான் பண்ணல, யாராச்சும் காட்ட முடியுமான்னு பேச சொல்லுங்க. பல ஆதாரங்கள் வெளில வரும் சார். இவரும் அந்த யுக்தியில தான் கையாண்டாரு. நான் கேட்கிறேன், இந்த யுக்தியை வச்சு ஜெயிக்க போறது கிடையாதுங்க. சீமான் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு,
இப்போ அண்ணா வந்து ஆட்சியை பிடிச்சாரு, காமராஜர் ஆட்சியை பிடிச்சாரு. ஸோ அவங்களாம் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒர்க் பண்ணாங்களா? இந்த மாவட்டத்தில் யார் இவங்க போட்டால் சரியா இருக்கும், இவர் இந்த தொகுதியில் நிறுத்தினா சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு மக்களா நின்று வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த ஒரு நாட்டில் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை போய் நம்புறது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு மக்களை நம்பி, நீங்க சொல்ற மாதிரி காமராஜர் ஆட்சியை பிடிச்சாரு வச்சுக்கலாம். சீமான் அதே வழியில் தானே இருக்கு, ஆட்சியை பிடிக்க தானே. நான் கேட்கறேன், நீங்க அதே ஆட்சியை பிடிக்கும், நீங்க தான் அது மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லி சொல்றீங்களே. அதான் மக்களுடன் கூட்டணி, நாங்க வந்து மக்களை மட்டுமே நம்பி நிக்கிறோம், இந்தியாவிலேயே நாங்க மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு கூட்டணி வச்சிருக்கோம், அப்ப ஏன் மக்கள் வந்து இடைத்தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் சீமான வரட்டி அடிக்கிறாங்க? ஏன் சீமான டெபாசிட் காலி பண்றாங்க? ஈரோடு தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா சீமான் வந்து பாத்தீங்கன்னா யாருமே நிக்கலங்க. ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் திமுக களத்தில் நிக்குது. எவ்வளோ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல தீமைகளை செஞ்சிருக்கு, பல இடையூறுகளை தந்திருக்கு, வரி சுமையை வந்து மக்கள் மீது சுமத்தி இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கு, வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையான நிதி போய் சேரல. இவ்வளோ திமுக கிட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மக்கள் வந்து டெபாசிட்டை காலி பண்ணிருக்காங்க. அப்ப சீமான ஏன் மக்கள் நம்ப மாட்டாங்க? இல்ல, கடந்த முறை வந்து 2023 இடைத்தேர்தலில் வந்து 10,847 சம்திங் வாக்கு வாங்கி இருந்தாரு. அதை விட கூடி தானே இருக்கிறாரு. 24,151 ஓட்டுனா கொஞ்சம் கூடுதலா தானே வாங்கி இருக்கிறாரு. சரி, கூடுதலா வாங்கி என்ன பண்றதுன்னு கேட்கறேன். அதான் கேட்கறேன், சீமான் வாங்கின 23,000 வாக்கை வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த 23,000 வாக்கை வச்சு சீமான் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பேசுறாரா, பாராளுமன்றத்தில் பேசுறாரா? அந்த ஈரோடு மக்களுக்கு அந்த என்னாச்சும் வந்து நல்ல காரியத்தை செய்ய முடியுமா சீமானால அங்க கவுன்சிலர் ஜெயிக்க முடியுமாங்க? நான் கேட்கிறேன். இவ்வளவு நாள் இருக்கிறீங்களே, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜயோட முகத்தை மட்டும் வச்சு 127 இடத்துல ஜெயிக்கிறாங்க. நீங்க இந்த கத்துறீங்களே, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களே, உடம்பெல்லாம் ஆடி ஆடி பேசுறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கவுன்சிலர் ஜெயிச்சு காமிச்சிருங்க, பாத்துருவோம். அந்த தகுதி இருக்கா? ஊரக உள்ளாட்சி தேர்தல் வார்டு மெம்பர் தலைவர் இது மாதிரி பொறுப்புகள் எல்லாம் வந்திருக்காங்க. சரிங்க சார், நான் என்ன கேட்கிறேன், எவ்வளவு நீங்க வந்தீங்க? நீங்க இவ்வளவு நாள் களத்துல நிக்கிறீங்களே, நீங்க இடைத்தேர்தல், உள்ளாட்சி, பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் இருந்திருக்கிறீங்களே, இது எதுக்காக இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க? நீங்க மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கூட உள்ளவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த இயக்கம் எதுக்கு? நீங்க என்ன பெரியாரை திட்டுறதுக்கும் தேவையில்லாம உங்களை பிரதமப்படுத்திக்கிறதுக்கும் எதுக்கு இயக்கத்தை நடத்துறீங்க? வசூல் பண்றதுக்கா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சீமான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேணும், நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரணும், நம்ம வந்து பல திட்டங்களை வகுத்து கொடுக்கணும். அப்படிலாம் நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்து ஆமா நான் சொல்லலை, ஆமா கறி சாப்பிடலன்னு கூட சொல்லுவீங்க. அப்ப எந்த இடத்துல வந்து உங்களை மக்கள் நம்புவாங்க? எந்த இடத்துல மக்கள் நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளாச்சே. சீமான நம்பல தமிழ்நாட்டு சீமான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, அதை ஒரு பெருசா கூட மக்கள் வந்து யோசிக்கிறது இல்லை சார். அவரை தன்னை பிரபலப்படுத்திக்கிறத செய்யறாரு நான் பார்க்கிறேன். விஜய் அவர்கள் தனது கட்சி சார்பில் நடத்திய முதல் மாநாட்டிலேயே வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல வந்து சொல்லிட்டார். எந்த ஒரு கட்சியுமே அப்படி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே இல்லை. அப்போ விஜய்க்கு வந்து தேர்தல் அரசியல் அப்படின்னா கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே வந்துட்டாரோ அப்படின்னு தானே தோணுது சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி மட்டும் சொல்ல சார், ஆட்சியிலையும் பங்குன்னு சொல்லியிருக்கு, ஆட்சி அதிகாரத்திலையும். அதுக்கு நீங்கள் தனித்து நின்று இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அளிச்சா தானே மற்ற கட்சிகள் வந்து உங்கள் கூட சேரதுக்காக வருவாங்க. சரி, இப்போ விஜய்க்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவர் கூட சேரலை, இன்னும் ஓட் ஆஃப் பர்சன்டே காட்டல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய விஜய் அவர்களை வந்து திமுக கூடயே இருக்கக்கூடிய காங்கிரஸ் செல்வ பிறந்தையை கூப்பிட்றாரு, ஐயா நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு வரணும்னு சொல்லி. ஒன்றும் இல்லை சார். அவர் இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு ஜூவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதே செல்வ பெருந்தகை தான். நான் வந்து விஜயை வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து அழைக்கல, அவர் வந்து நிற்கிறது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பலமா இருக்கும் தேர்தலில், அப்போ நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்போ அழைச்சது அவர் தானே. நீங்க பத்திரிகையாளருக்கு தான் தெரியுமா இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி செல்வ பெருந்தகை அழைச்சார். எதுக்கு அழைச்சிட்டு மாற்றி பேசுறாரு? நீங்க நான் அதோட ஜூகியா பார்க்கல, ஏன் மாற்றிட்டு பேச? அப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூடயே இருக்கிறாரு. அப்போ விஜயை கூப்பிடுறாருன்னா விஜய்க்குள்ள ஃபோர்ஸை வந்து அவங்க பார்க்குறாங்க சார். விஜய்க்கு வந்து களத்தில் நிற்காத போதே வந்து மக்கள் வந்து ஆதரவு பெருகிட்டே வருது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 20, 25ன்றாங்க, 30 மக்களோட ஆதரவு பெருகிட்டே வருது. மக்கள் ஆதரவு கிரவுண்ட்ல பெருகிட்டு தான் வருது. ஆமா, மக்களை நம்பி தானே அவர் நிக்கிறாரு, மக்களை நம்பி நிக்கிறாரு. அது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து மன்னர் ஆட்சி நடக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி போகக்கூடாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்றாப்புல, சொன்னதை எதுவுமே செய்யாம இருக்கிறாங்க.
நீட்டுன்னு ஒன்று சொன்னாங்க, வந்த உடனே அப்புறப்படுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நீட்டை வந்து இன்னும் தொடர்ச்சியாக தமிழக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இல்ல சென்ட்ரல்ல வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சமீபத்தில் சொன்னாரு. சார் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க, நீட் இல்லாத தமிழகம்னு சொன்னீங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ ஏன் அப்போ அப்படி சொன்னீங்க? நடக்காது ஏன் மக்களை சொல்லி ஏமாத்துறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நாங்கள் வந்தோன்னா தேர்தல் ரகசியத்தை தான் சொல்லிட்டாங்களே, நாங்கள் சென்ட்ரல்ல வந்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு இருக்கு. அப்போ வந்து சென்ட்ரலில் திருப்பி எங்களை தேர்ந்தெடுங்க. இப்போ வந்ததுக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்கள் 504 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரேன் சார். சிலிண்டருக்கு கொடுத்தீங்களா? விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டீங்க அண்ணன் பிடிஆர் பழனிவேல்ராஜனை வச்சு, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு கரும்பு விவசாயிக்கு என்ன பண்ணீங்க? நெல் விவசாயத்துக்கு என்ன பண்ணீங்க? நெல் விவசாயம் இன்னும் மலையில நனைஞ்சி நெல்லெல்லாம் வந்து விவசாயம் வந்து குப்பையில் அள்ளி போடுறாங்க. வேற சமைச்சு கொடுத்தீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? விவசாயத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு விமான நிலையத்துக்கு விவசாய நிலத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய சாதனையை தான் திமுக அரசாங்கம் பண்ணுச்சு. இன்னைக்கு மக்கள் மீது ஜிஎஸ்டியை போட்டிருக்கீங்க. நீங்க தேர்தல் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் வந்து பெரிதாக உதவும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பல்லாயிரம் கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அரசாங்கம் வந்து செய்யுது. அது எப்படி நம்ம குறை சொல்லிட முடியும் சார்? தேர்தல் வாக்குறுதியில முதல் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க முதல் பட்டதாரின்னு நினைக்கிறேன். வேலைவாய்ப்பு கொடுத்துட்டாங்களா சார்? அவ்வளோ போலித்தனமான வாக்குறுதி சார். நீங்க கொடுத்த வாக்குறுதியை செய்யலையே. நீங்கள் எங்கே போயிட்டு நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க? நீங்கள் கொடுத்த முதல் குடும்பத்தில் முதல் படித்தவங்களுக்கு அரசாங்க வேலைன்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா? நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலை சார். நீங்கள் விவசாய நில நீங்கள் கேட்குற நீங்கள் அங்கே கொடுத்த உடனே லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட போகிறீங்களா? ஏங்க லட்சம் பேரோட நிலத்தை வந்து கையகப்படுத்துறீங்க. அவன் வாயிலையும் வகுத்துலையும் அடிச்சுக்கிறான். அவனோட கஷ்டம் அவனுக்கு தெரியும். இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயத்தை வந்து விஜய் வந்து சொல்லும் போது விஜய்க்கு வந்து மக்கள் ஆதரவு பெருகுது. ஏன்னா அதிமுகவை நம்பலை. அதிமுக நான் பல இடத்துல சொல்கிறேன் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேட்ஸ்மேன் விஜய், போலர் வந்து திமுக, அதிமுக பார்வையாளராக இருக்கிறாங்க. சீமான் பால பொறுக்கி போடுறாரு. மக்கள் அம்பரா இருக்கிறாங்க. மக்கள் ஒரு தீர்ப்பை 2026 கொடுப்பாங்க. விஜய் ஆட்சி கட்டில் கொண்டு வருவாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம். திமுக செய்யக்கூடிய தவறுகளே சுட்டி காட்டுறோம். கேட்குறேன் சார், விஜய் வந்த உடனே ஒரு விஷயத்த சொன்னார் பார்த்தீங்களா? மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான திட்டம், திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவான திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கல்லில் 2 மாங்காய், ஜாதி வாரியா கணக்கெடுப்பு நடத்தணும்னாரு. நீங்கள் நடத்த வந்தானே, உங்கள் கொள்கை அதுதானே. தெலுங்கானாவில் நடத்திட்டாங்களே, 50 நாளில் நடத்திட்டாங்களே. திமுக ஏன் நடத்தாமல் இருக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்தோட கொள்கை எதிரான கொள்கை, நடத்த மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் மக்கள் பாதிக்குதே விஜய் தட்டி கேட்கிறார். இன்னைக்கு பேசிட்டாரா இல்லையா? இல்ல, தமிழ்நாடு அரசு சார்பில் பல அமைச்சர்களும் வந்து சொல்ற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க எடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இல்லை, இவங்களுக்கு சர்வே எடுக்கக்கூடிய விஷயம் தேவை. அப்போ தெலுங்கானா எப்படி சார் எடுத்தாங்க? கையில் வெந்நீக்கு வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதையா? நான் சொல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குண்டு தூக்கி போட்டிங்களா? நான் கேட்குறேன் தமிழக அரசாங்கத்தை பார்த்து, எதை பார்த்தாலும் மத்திய அரசாங்கம்ன்றீங்களா? நீங்கள் அப்போ நீங்கள் எதுக்கு முதலமைச்சராக இருக்கிறீங்க? மத்திய அரசாங்கத்தை கொடுத்துட்டு போங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? எதை நீட்டை கேட்டால் மத்திய அரசாங்கம், ஜாதி வாரி கணக்கு எடுத்தால் மத்திய அரசாங்கம், எல்லாத்தையும் மத்திய அரசாங்கத்துக்கு மேலே நீங்கள் பால தள்ளுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ மாநில அரசால் எடுக்கப்படுகிற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அது வந்து செல்லுபடி ஆகுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவையில்லை. நீங்கள் முதல் எடுங்க சார். தெலுங்கானா எடுத்தாங்களே சார், நீங்கள் முதல் எடுங்கன்றேன். நீங்கள் எடுக்காமல் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து அதுக்கப்புறமா மத்திய அரசு நீங்கள் தான் வந்து அழுத்தம் கொடுப்பீங்களே மத்திய அரசாங்கத்துக்கு. நீங்கள் தான் பெரிய பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் எம்பி சீட் வந்து இன்னும் 40 அழைச்சிட்டு போனீங்களே. நீங்கள் அழுத்தம் கொடுங்க, அழுத்தம் கொடுத்து பேசுங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்களா வக்ஃப் போர்டுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம், ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். இல்லை, இப்போ கூட முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்கள் வந்து டெல்லியில் பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை வந்து முழுமையாக இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வந்து சொன்ன தகவல்களோட இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 மாசம் ஆனிச்சு. இவ்வளவு தூரம் மத்திய அரசு வந்து சீக்கிரட்டா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு தானே இருக்கிறாரு. கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதுக்கான ஒர்க் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, வக்ஃப் போர்டு சட்டம் ராஜ்யசபால மோடிக்கு வந்து பாஜக அரசாங்கம் வீக்கா இருக்கு. ராஜ்யசபால அவங்க நினைச்சா கூட நிறைவேற்ற முடியாது. அவங்க அதனால்தான் வந்து போலித்தனமா ஒரு குழுவை போடுறாங்க. அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களை தகுதி நீக்கம் செஞ்சுட்டு அவங்களுக்கு சாதகமாக 14 போட்டு நாங்கள் நிறைவேற்ற போறோன்றாங்க. இது கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில்
சேலஞ்ச் பண்ணும்போது மத்திய அரசாங்கம் மண்ணை கவ்வும். நீங்கள் வந்து ஏன்னா வந்து இந்த வாட்டி பாஜக வந்து 400, 450, 540 தாண்டிலாம் பேசிட்டு இருந்தாங்க. யூபியில் ஒரு கொட்டினாங்க. பாஜக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட்சி கையில் கொடுத்துட்டு எல்லா இலாக்காவையும் கையில் கொடுத்துட்டு 32 பல்ல பிடிங்க உட்கார வச்சுட்டாங்க. அதனால தான் ராஜ்யசபா வீக்காக இருக்கு. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக அது நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை என்ன ஆக்கப்பூர்வமாக செஞ்சீங்கன்னு தான் கேட்க வரேன். நீங்கள் கேட்குறீங்களா சார் மத்திய அரசாங்கம் இஸ்லாமியர்களாக போகுது சார். நான் இன்னும் ஒரு விஷயம் கேட்குறேன். இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்னு போலித்தனமாக திமுக அரசாங்கம் பேசிட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு சின்ன இஸ்லாமிய கூட நாங்கள் பாதிப்படைய செய்ய மாட்டோம் அப்படிலாம் பேசுகிறீங்களா இல்லையா சார்? ஏன் அமரன் படத்தில் வந்து சிவகார்த்திகன் பாதுகாப்புத்துறை மந்திரியை போய் பார்த்தார். என்ன கார்த்திக் யார் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா? சரி, அதோட விட்டீங்களா? அமரன் படத்தில் வந்து வெள்ள நிவாரண நிதி எவ்வளோ பேர் கொடுத்தாங்க. நீங்கள் கூட கொடுத்தீங்க, நான் கூட கொடுத்தேன். தமிழ்நாட்டு ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து உண்டியல் காசு எடுத்து கொடுத்துச்சு. சிவகார்த்திகன் கொடுத்த 10 லட்ச ரூபா சின்னவர் வந்து ட்வீட் பண்ணி காட்டுறார் சார். உதயநிதி 10 லட்ச ரூபா சிவகார்த்திகன் கொடுத்தார் பிச்சை காசை. அப்போ ரெட் ஜெயின் மூவிக்கும் சிவகார்த்திகனுக்கும் அமரன் படத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? நீங்கள் தான் இஸ்லாமின் பாதுகாவலரா? ஏங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஜெயலலிதா அம்மா விஸ்வரூப படத்தை தடை செஞ்சாங்க சார். துப்பாக்கி படம், விஜய் அவர்கள் படம் தடை செஞ்சு காட்சியை நீக்கி வெளியிட்டாங்க. எல்லாம் நடந்ததா இல்லை இந்த தமிழ்நாட்டில்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூடையே இருந்துட்டு ஏமாத்துற இஸ்லாமிய மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாமல் இருக்கு சார். எடப்பாடி பழனிசாமி பக்காவாக காவி ஆயிட்டார். அப்போ திமுக என்னதான் பாஜகவோட ஒட்டுமில்லை உறவு இல்லைங்கிறாங்க. சும்மா அவங்கள காவினே நீ நம்பலையே சார். மக்கள் நம்பலையே. எந்த இடத்துல எந்த இஸ்லாமிய தொகுதியில் அதிமுக வாக்கை வென்றெடுத்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க பாப்போம். 8 தேர்தலில் பார்த்துட்டோம். நீங்க காவின் பச்சை குத்து இருக்கிறீங்க. திமுக என்ன நினைக்கிறாங்க? தலையெழுத்துன்னு போடுறாங்க சார். மோடியை பூச்சாண்டியா காட்டுறீங்க. ஆனா நாணய வெளியீட்டு விழாக்கு மத்திய அமைச்சரை தான் கூப்பிட்டு வருவாங்க. யாரும் நாட்டில் வர யாருமே கிடையாது. இல்ல, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த உறவு முறைங்கிறது ஒரு வலுவாக இருக்கணும். எப்பவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து இருக்கணும். அப்பதான் வந்து மாநில மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து செய்து கொடுக்க முடியும். சோ ஒரு அரசு விழாவா பார்க்க வேண்டியதானே, அதையா வந்து அரசியலா பாக்குறீங்க? சரி, நீங்க கூட்டு வந்து வெளியிட்டீங்களே, எவ்வளவு கோடி சார் கொடுத்துட்டாங்க? எவ்வளோ ஃபண்ட் எவ்வளோ வந்துடுச்சு மேலே இருந்து சொல்லுங்கள்? எவ்வளோ தமிழ்நாடு என்ன வளர்ச்சி ஆயிடுச்சா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 20,000 ரூபா போடுறீங்களா? முதியோர் பென்ஷன் 1,500 உயர்த்திட்டீங்களா? முதல்ல யோசிச்சு பாருங்க சார். என்ன டெவலப் ஆச்சு? போன வருஷம் ஒருத்தன் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறான். மத்திய அமைச்சர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. 30,000 ரூபா சம்பளம் வந்துருச்சா? வாழ்வாதாரம் உயர்ந்துருச்சா? ஆட்டோ ஓட்டுறவன் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். கார் ஓட்டுறவன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? மக்களோட வாழ்வாதாரம் கீழே போயிட்டு இருக்கு சார். இந்த நாட்டில் வேற நீங்கள் கொடுக்க வேண்டியதே கொடுக்கலையே. சுகாதாரத்தை கொடுத்தீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியா இருக்கா? பணிக்கு டாக்டர் வராங்களா? இன்னைக்கு ராயப்பேட்டாவில் லிஃப்ட் ஓடலை சார் 10 நாளா கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில். யோசிச்சு பாருங்க. இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மருத்துவமனையில் சரியா இருக்குதா? நான் வந்து 100 ஹாஸ்பிட்டலாக ஓப்பன் பண்ணிங்க. இருக்கிறதையே ஒழுங்கா பார்க்காத திமுக அரசாங்கம் என்ன செய்ய போகுது நாட்டு மக்களுக்கு? இதையெல்லாம் கண்டிப்பாக விஜய் வந்து மக்களிடம் சொல்லி மக்கள் வந்து நம்பி மக்கள் வாக்களித்து விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பார். அதுக்குள்ள திமுக பதற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. விரைவில் தாவேகாவுடைய பொதுக்குழு வந்து மகாபலிபுரத்தில் கூட இருக்கு. இதன் பிறகு விஜயோடைய சுற்றுப்பயணம் வந்து இருக்கா? இல்லை சார், மகாபலிபுரத்தில் கூட இருக்கு. நம்ம அப்படியே நீங்கள் மகாபலிபுரத்தில் கூடுறதுக்கு இடம் கொடுக்கல சார். எவ்வளோ இடத்துல வந்து இடம் கேட்டு இடம் கிடைக்கல அப்படின்றத வந்து நீங்கள் விஜயோட தலைமை கடிச்சு கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அவ்வளோ இடையூறு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி மாநாடுக்கு இடையே ஒரு பெரிய ஹால்ல எல்லாம் வந்து ஒரு மண்டபத்துல தான் நடத்த போறீங்க. சரி, இதுக்கு ஏங்க நீங்க கவர்மெண்ட் எல்லாம் போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட்டை சொல்லி தானே ஆகணும். பொதுக்குழு நடத்த போறோம், அந்த இடத்துல போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தானே ஆகணும். போலீஸ் அங்க லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தாலே போதும். என்ஓசி கொடுக்கணும்ல? ஏன் கொடுக்க? கல்யாண மண்டபக்காரங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க? விஜய்னா ஏன் கொடுக்க விடாம ஆக்குறீங்க? விஜய்னா ஏன் தூக்கத்தை இழந்து நிக்கிறீங்க? விஜய்னா ஏன் பயப்படுறீங்க? நான் ஸ்டாலினையும் உதயநிதியும் பார்த்து கேட்கிறேன். விஜய்னா உங்களுக்கு தூக்கமே வர மாட்டேதப்பா. விஜய்னா பயத்துல இருக்கீங்களே. விஜய்க்கு மாநாடுக்கு பர்மிஷன் கிடையாது, செயற்குழுக்கு பதிவு கிடையாது, விவசாய நிலத்தை போய் பார்க்க போனா பர்மிஷன் கிடையாது, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு பார்த்து பயப்படுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக அரசாங்கம் ஆட்சியை இழந்துரும்ன்ற கவலையில வந்துருச்சு சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் களத்தில் வந்துட்டார். அந்த அச்சத்தில் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி செயற்குழு 26ஆம் தேதி அறிவிச்சிருக்கிறாங்க, நடத்த போகிறாங்க. தொடர்ச்சியாக மக்களை சந்திக்க போகிறார். மக்களை சந்திச்சாங்கன்னு சொன்னாங்கன்னா நாட்டோட முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க போல. அவ்வளோ பயத்தில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அதனால கண்டிப்பாக மக்களை சந்திப்பார். மக்களிடம் நடக்கக்கூடிய
திமுக செய்யக்கூடிய விஷயங்களை, தவறான விஷயங்களை சுட்டி காட்டுவார். இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ரயில் பயணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள் அவரை நம்புகிறாங்க, நம்ப போகிறாங்க, நம்பிட்டு இருக்கிறாங்க. வரும் தேர்தலை சந்தித்து விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்கள் பண்ணமைக்கு மிக்க நன்றி.